மதுரையே அதிரப்போகும் சித்திரை திருவிழா. வணக்கம் மக்களே. வைகைக்கரை ஓரத்துல மல்லிப்பூ வாசத்தோட மதுரை மாநகரமே ஒரு திருமண மண்டபம் போல மாறக்கூடிய நிகழ்வு தான் இது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான் இது. அதாவது ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய ஏப்ரல் 19 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடங்குது. இது ஒரு கொடியேற்றத்தோட மிக சிறப்பாகவும் அன்றைய நாளிலிருந்து மதுரையை தூங்கா நகரமா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு திருவிழா தான் இது. மேலும் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு திருமணமும் நடக்கும். இந்த நிகழ்வு மதுரையே ஒரு கல்யாண கோலத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பெரும் கூட்டங்களோடு திரளான மக்களோடு அந்த நிகழ்ச்சி நடக்கும். அங்க நீங்க போற மாதிரி தான் தயவு செஞ்சு ஒரு முன்னெச்சரிக்கையோட போங்க. மிகப்பெரிய ஆரவாரத்தோட நீங்க போகும்போது கையில ஒரு கேமரா, இது வேணா மொபைல் போன் நல்லா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்குள்ளா காட்சியா இருக்கும். இந்த திருமணத்தை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது. ஏன்னா 26ஆம் தேதி அம்மனோட பட்டாபிஷேக நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்கு பல கோடி மக்கள் அங்க திரண்டு வருவாங்க. திரண்டு வர இடத்துல அதை பார்ப்பது 2 கண்கள் போதாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு காட்சி அமைப்பும், அந்த அளவுக்கு அந்த திருவிழா மிகப்பெரிய ஒரு இதாகவும் மதுரை மக்கள் கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சியா அமையுது. இதை நீங்க பார்க்கும்போது தயவு செஞ்சு ஒரு பாதுகாப்போடையும், அங்க ஒரு கடவுள் பக்தியோடையும், ஒரு அன்போடையும் அங்க போனீங்கன்னா நீங்க எதிர்பாராத விதத்துல ஒரு பெரிய 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 பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அந்த அளவுல தான் இந்த அம்மனோட திருக்கல்யாணம் அங்க இருக்கும். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இதை பார்ப்பதற்கு அவங்க அண்ணன் கள்ளழகர் மலையிலிருந்து வருவாரு. அழகர் மலையிலிருந்து அவர் வருவாரு. அவர் வருவதற்குள்ளேயே திருமணம் முடிஞ்சிடும். அவர் என்ன செய்வார்னா கோவத்துல ஆத்துல இறங்கிடுவார். இந்த நிகழ்வு மே 1ஆம் தேதி நடக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வுன்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கச்சி மேல கோவத்துல அண்ணன் வருவதற்குள் திருமணம் நடந்துட்டு கோவத்துல அவர் ஆத்துல இறங்கிடுவாரு. இதை பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அவங்க செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா பச்சை துணி உடுத்தி இது ஒரு திருவிழாக கொண்டாடப்படுது. இது என்னன்னா அவர் பச்சை துணியை உடுத்தி வருவது மக்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஒரு நல்லது நடக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் இந்த திருவிழா நடத்தப்படுது. இது போல நீங்க அங்க போகணும் அப்படின்னா நீங்க போகும்போது தயவு செஞ்சு அங்க இருக்கிற இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஜிகர்தண்டா ஆகட்டும், நீர்மோர் ஆகட்டும், இது போல அங்க பல விஷயங்கள் பிரபலமாகவும் பல அந்த இடத்திற்குரிய சுவையுடனும் இருக்கும். அதனால நீங்க போகும்போது எல்லாம் மிஸ் பண்ணிடாத, எல்லா இடத்தையும் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம 19ஆம் தேதி கொடியேற்றம் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி பட்டாபிஷேகம் நாளைக்கு நடக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவனோட கல்யாணம் 29ஆம் தேதி நடக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி கள்ளழகர் ஆத்துல இறங்கும் நிகழ்வு இதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாம நீங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு கேமராவோட தயவு செஞ்சு போயிட்டு நடக்கிற காட்சிகளை படம் பிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் இது போல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.